ஹாய், இந்த கிளாஸில் நம்ம பட்டன் ஹோலும் அதோட டைப்ஸும் பார்க்கலாம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிப்ட் பட்டன் ஹோல், டபுள் பட்டன் ஹோல், வேவ்டு பட்டன் ஹோல். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிப்ட் பட்டன் ஹோல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிப்ட் பட்டன் ஹோலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் கீழேருந்து த்ரெட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு மேலேருந்து த்ரெட்டை வச்சு இப்படி எடுத்து கீழே இழுக்கணும். திரும்ப சொல்கிறேன், கீழேருந்து த்ரெட் எடுங்க. செகண்ட் லைன்லேருந்து செயின் எடுத்து கீழே இழுத்துட்டு வரணும். நம்ம இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம், ஒய் ஸ்டிச்சில் பண்ணியிருப்போம்ல, அதுதான். இந்த மாதிரி ஒரு நாட் ஃபார்ம் ஆகுதுல்ல, இதுக்கு பேர் தான் பட்டன் ஹோல். இதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துருக்க மாட்டோம், இதுக்கப்புறமா தான் நம்ம கொடுக்கணும். அந்த ஒரு நாட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், எந்த அளவுக்குனாலும் உங்களோட விஷ் தான். நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு ஷார்ட் கொடுக்கக்கூடாது, அப்படி திருப்பிடணும். திருப்பிட்டு இங்கே எடுத்து த்ரெட் எடுத்து ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஷார்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படி நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த லைன்லேயே வச்சு ஒர்க் பண்ண பழகுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது இந்த லைன்லேயே தான் இருக்கணும். இந்த லைனை விட்டு வெளியே போகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கீழே இழுத்தீங்க அப்படின்னா நல்லா டைட் ஆகிடும். ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க. இங்கேருந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நல்லா கீழே வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா லாக் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் கொடுத்துட்டு திருப்பிடுங்க. இங்கே நான் என் நாட் கொடுத்துறேன். அடுத்து பார்க்க போகிறது டபுள் பட்டன் ஹோல். சேம் இதே மாதிரி தான். இங்கே இதே மாதிரி சென்டரில் ஃபார்ம் ஆகும். மேலே கீழே 2 பக்கமும் இருந்து நம்ம எடுப்போம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து எடுத்து இந்த லைன்லேருந்து எடுத்து இங்கே ஒரு லாக். அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு லாக். அதுக்கப்புறமா தான் ஷார்ட் கொடுக்கணும். இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக் கொடுத்துட்டு அடுத்து கீழேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாக் கொடுத்து ஒர்க் பண்ணலாம். இந்த 2 மெத்தடில் எதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் மெத்தடில் போகும்போது இது கொஞ்சம் சேர்த்து நீங்கள் இழுத்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இங்கே 2மே மாறி மாறி ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு அடுத்து வரப்போகிற லீஃப் பண்ணுறோம்ல, இதுக்கு அடுத்து வரப்போகிற லீஃப் ஃபில்லிங், அப்புறமா வந்து ஃபெதர் போடுவோம். அதுக்கு எல்லாமே வந்து இந்த பட்டன் ஹோல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகும். இடையில விட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது லீஃப் ஃபில்லிங் அதிகமாக தேவைப்படும். அடுத்து பார்க்க போகிறது வேவ்டு பட்டன் ஹோல். இதுக்கு 5 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். 7ம் பண்ணலாம். நான் அதை எப்படி பண்ணலான்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் கொடுத்துட்டு ஒரு சின்ன லாக். அதுக்கப்புறமா ஸ்பேஸ் எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் லைன் இப்போ செகண்ட் லைன் போனோம்ல, இப்போ தேர்ட் லைன் போகும். அடுத்து 4th லைன். சேம் உங்களுக்கு ஸ்ட்ரிப்ட் பட்டன் ஹோல் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன அந்த ஹைட் மட்டும் தான் நம்ம டிஃபர் ஆகுது.
எடுத்துகிட்டு வந்து இங்கே லாக் கொடுத்துட்டு ஒரு ஷார்ட் கொடுத்துருங்க. பட்டன் ஹோலில் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா இந்த எடுக்கிறோம்ல இந்த லூப்பை வந்து சின்னதாக ஒரு ஷார்ட் எடுக்கும்போது நம்ம உள்ளே தள்ளிடுவோம். இங்கேருந்து நம்ம எடுப்போம். ஒரு வேளை மிஸ்டேக் ஆகி உள்ளேருந்து எடுக்கிற தடவை விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. இப்போ இங்கே வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இப்படி ஏறி போனோம், அப்போ இறங்கி வரும். ஸோ இதுக்கு நேராக இங்கே நான் பஞ்ச் பண்ணி நான் த்ரெட் எடுக்க போகிறேன். நீடில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒரு வேஃபாக முடிச்சாச்சு. சேம் இதே மாதிரி அடுத்தடுத்து வரணும். நான் இங்கே ஒன்று முடிச்சிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன் இங்கே எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். லாக் போட்டுட்டு அடுத்து செகண்ட், இந்த மாதிரி லைன் எல்லாமே ஒர்க் பண்ணலாம் கரெக்டாக. அந்தந்த லைனுக்கு நேராக வர மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க, தெரியுதா? ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். மினிமம் ஒரு 3 வே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி எண்ட் பண்ணுறத ஒரு 3 டைம்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இங்கே இதோட ஃபினிஷ் பண்ணிடுறேன். நான் இங்கேயோட ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு 3 போடணும். தேங்க்யூ.